வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் முத்துராஜ். லார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் டெண்டுல்கர் உருவப்படம் நேரில் பார்த்து வியந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி கிரிக்கெட்டின் தாயகம் என அழைக்கப்படும் லண்டன் லார்ட்ஸில் நேற்று தொடங்கியது. போட்டி தொடங்குவதன் அடையாளமாக இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் மைதானத்தில் உள்ள மணியை அடித்தார். லார்ட்ஸில் மணியோசை நிகழ்ச்சியில் டெண்டுல்கர் பங்கேற்பது இதுவே முதல் முறை ஆகும். முன்னதாக டெண்டுல்கரை கௌரவிக்கும் விதமாக அவரது உருவப்படம் லார்ட்ஸ் ஸ்டேடியத்தில் உள்ள MCC அருங்காட்சியகத்தில் திறக்கப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை ஓவியர் ஸ்டூவர்ட் பியர்சன் ஓவியமாக வரைந்துள்ளார். இந்த படம் ஆண்டு இறுதி வரை அருங்காட்சியகத்தில் இருக்கும். அதன் பிறகு பெவிலியனுக்கு மாற்றப்படும். இது பியர்சன் இதற்கு முன்பு கபில் தேவ், பிஷன் சிங் பேடி, வெங்சர்கார் ஆகியோரது படங்களையும் வரைந்துள்ளார். தனது ஓவியத்தை பார்வையிட்ட டெண்டுல்கர் கூறுகையில், இது மிகப்பெரிய கௌரவம். 1983ஆம் ஆண்டு இந்தியா உலகக்கோப்பையை வென்றபோது லார்ட்ஸ் மைதானம் பற்றி முதல் முறையாக அறிந்தேன். இங்கு நமது கேப்டன் கபில் தேவ் உலகக்கோப்பையை தூக்கி பிடிப்பதை பார்த்தேன். அந்த தருணம்தான் எனது கிரிக்கெட் பயணத்துக்கு துளிர்விட்டது. தற்போது அதே மைதானத்தில் எனது புகைப்படமும் இருப்பது மிகவும் சிறப்பானது என்று கூறி சிலாகித்தார். இந்தியாவின் புகழை லண்டனில் பரப்பி வரும் நமது டெண்டுல்கருக்கு இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி பயணம். நன்றி.